ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2023 கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய திட்டங்கள் 2023-24 பகுதி 2 தான். நேற்று வந்து பார்ட் 1 பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம், மீதி இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபாய் 1000 வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து பெண்களுக்கான திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம். அடுத்ததாக தாயுமானவர் திட்டம். தாயுமானவர் திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆதரவு இல்லாதவங்க, சிங்கிள் பேரண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது 5 லட்சம் பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்விட மேம்பாடை வந்து பண்ணுறது தான். என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கல்வியும் வேலை வாய்ப்பையும் தங்குவதற்கான இடம், உணவு ஆகியவற்றெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ளே குடிசைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடை வந்து உருவாக்க போகிறாங்களாமா. இதில் மொத்தமாக 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து முதல் கட்டமாக வந்து 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் மொத்தமாக வந்து கட்ட போகிறாங்க. அதில் 2024-25 பட்ஜெட்டில் வந்து 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. தொல்குடி திட்டம். இந்த தொல்குடி திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து இருக்குது. இது பழங்குடியினருக்கான திட்டம். இந்த பழங்குடியினருக்குனுடைய அவங்களுக்கு தேவையான சமுதாய கூடங்களோ, இல்லை வந்து அங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும், பேசிக் ஃபெசிலிட்டியான பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து ஏற்படுத்தி தரது தான் இந்த தொல்குடி திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்குது. அடுத்ததாக நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். இந்த நான் முதல் ஒலிம்பியாட் திட்டம்ன்றது February 20, 2024 சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கும், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எத்தனை மார்க்குனா, ஒரு 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் வந்து கணிதம், உளவியல், லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட்டு வச்சு, அதில் வந்து யார் பெஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய திறனை வந்து இன்னும் வந்து மேம்படுத்துறதுக்காக ஃப்ரீ கோச்சிங்கு இல்லைன்னா வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து தரத்துக்கான திட்டம் தான் எதுனா நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இந்த திட்டம் வந்து February 18, 2024 மதுரையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒரு ஊராட்சிக்கும் குறிப்பாக 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை இலவசமாக வந்து வழங்க போகிறாங்க. மக்களை தேடி ஆய்வக திட்டம்ன்றது லேபில் போயிட்டு ஃப்ரீயாக வந்து இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்கே போவோம், ஒன்று மாவட்ட தலைமை மருத்துவமனை, இல்லை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நம்மளை போய்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களா. இப்போ வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, பேசிக் சென்டர்ஸ்லேயே, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயே போயிட்டு நம்ம வந்து ஒரு 63 வகையான பரிசோதனைகளை இலவசமாக வந்து எடுத்துக்கலாம். மக்களை தேடிய ஆய்வக சேவை திட்டம்ன்றது February 5, 2024 நாகர்கோயிலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் ஒரு பயோடைவர்சிட்டியை, அதாவது பன்முகத்தன்மையை வந்து உருவாக்குறதுக்காக. ஏன் என்ன பண்ணுவாங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்திற்கு ஒரு பயிர் வீதம், ஒரு கிராமத்திற்கு நெல், ஒரு கிராமத்திற்கு வந்து மணிலான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்திற்கும் ஒரு விதமான பயிர்களை வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய நாட்டில் என்ன ஆகும், பயிர்களினுடைய விளைச்சல் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து அனைத்து விதமான பயிர்களும் விளையக்கூடிய ஒரு மாநிலமாகவும் நம்மளுடைய தமிழ்நாடு திகழுமா. அதை வந்து ஒரு இலக்கா, அதாவது வேளாண்மை துறையில் ஒரு பன்முகத்தன்மையை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தை வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரல. ஓகேவா? அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண்ணுயிர் காத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாயிலுடைய வெல்த்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். நம்ம சாயிலோட ஹெல்த்தை வந்து எப்படி வந்து அதிகப்படுத்தலாம், ஒன்று அதுக்கு வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துறதை தவிர்க்கணும், இல்லை அப்படின்னா இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அடுத்ததாக நம் குறிப்பாக வந்து நாட்டு விதைகளை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய இயற்கை வேளாண்மையை அதிகரிக்கணுன்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தமிழக அரசினுடைய திட்டங்கள் வந்து இதோடு கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.